ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துயரங்கள் எல்லாம் ஒரு நேரம் இது. இனி உனக்கு நல்ல காலம்தான் பிறக்க போகுது சாமி. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க போகுது. என்னுடைய பரிபூர்ண ஆசி என்றைக்குமே உன் குடும்பத்தை நல்வழியில் அழுத்தி போகும். கவலையே படாத சாமி, நான் இருக்கேன். இந்த வாழ்க்கை என்ற நாடகத்தில் பொய்யான வேடமிட்டவர்களாலும் நன்றாக நடிக்க தெரிந்தவர்கள் நடித்து உன்னை பின்னடைய செய்வாங்க. ஆனால் உண்மை உன்னோடு இருக்கும் வரைக்கும் அந்த உண்மையை யாராலும் வெல்ல முடியாது சாமி. அதை மட்டும் நீ மனசில் வச்சுக்கோ. நீ உண்மையாயிரு. உனக்கு நீ உண்மையாக இருந்தாலும் அதுவே உன்னை நிச்சயம் பாதுகாக்கும் அரணா இருக்கும். நான் சொல்லுது புரியுதா? எனவே உன் வெற்றியை நானும் அறிவேன், நீயும் அறிஞ்சிருக்க. இடையிடையில் வர்றவங்கள நடந்து கொள்வதை கண்டு நீ எந்த கலக்கமும் படாத. கலக்கமின்றி துணிவோடு நீ இறங்கு. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே. உன்னுடைய வாழ்க்கையில் தேடல் எதனை நோக்கி போயிட்டு இருக்கு என்பதை முதல்ல நீ ஆராய்ச்சி அறிந்துக்கோ. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன்னுடைய இலக்கில் நீ எப்படி முயற்சிக்க வேணும் என்பதை அறிஞ்சு அதில் நீ முன்னேறப்பாரு. உன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் பக்குவப்படாமல் இருக்கும் உன்னோட அறிவையும் அலட்சிய போக்கில் இருக்கும் இல்லையா, உனது மன நிலைமையையும் சரி செய்யப்பாரு. வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உனக்காக வர காத்து கொண்டு இருக்காதே. நீ தானே தேடணும். உன் தேடலையும் முயற்சியும் நீ இப்போதே தொடங்கு. கண்டிப்பாக நடக்கும். உனக்கு நல்லது. உனக்கான பாதை தொடங்க ஆரம்பிச்சிட்டு சாமி. அதில் உனது பாதங்களை நீ தான் பதித்து நடக்க முடியும். மற்றவங்களால் உன்னை பிடிச்சி நடக்க பையில வேணும் என்னும் எதிர்பார்ப்பை அடியோடு நீ மறந்துடு. யாருடைய கையும் நீ பிடிச்சிட்டு போவாத. தனியாக நடந்து பாரு. நிச்சயம் அது சரியான இலக்காக இருக்கும். நமக்கு வாய்ப்புகள் வரும்னு காத்திருந்து உன் காலத்தை நீ அதிலேயே தொலைச்சிக்கிட்டு இருக்க தெரியுமா? அதுலேருந்து நீ வெளியே வா. வாய்ப்புகள் உன்னை தேடி வராது. நீ தேடி போனாதான் பல வாய்ப்புகள் உன் கண் முன்னாடி நிற்கும். முதல்ல உன் தேடலை ஆரம்பித்தாதான் உனக்கான தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு உனக்கு தெரிய வரும். பிறகு உனக்கான தேடல் இங்கு தான் இருக்குது. தேடல்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உன்னை தேடி தானாக வரும். அதனால் உன்னுடைய தேடல் எதுவோ அதை நீ தொடங்கி அதற்கான பயணத்தை நீ ஏற்பாடு செய். உனக்கான சந்தர்ப்பங்கள் வெற்றியாக மாறும். உன்னோட தான் நான் இருக்கேனே. இன்னும் சத்தே நேரத்தில், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய விருப்பம் நிறைவேற போகுது சாமி. நம்பிக்கை இல்லைன்னா நீ இதை கேட்காத. இந்த அதிர்ஷ்டத்தை தட்டி விட்டு போ. நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எப்படி அதை கொடுக்கணுமோ அப்படி நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு சாமி. இன்னும் கொஞ்சம் நேரம்தான். இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேற போகுது. ஏன்னா உன்னை நான் தானே தேர்ந்தெடுத்தேன். என்னை வணங்க செய்த உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாமே தீர்க்க செய்தேன் இல்லையா? விரைவாகவே உன்னுடைய மனக்கவலை எல்லாத்தையும் அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றி தந்திருக்கேன் இல்லையா? நீ நீண்ட நாட்களாக என்னட்ட எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது உன் கையில் வந்து கிடைக்கும். மகிழ்ச்சியோடு இரு, சந்தோஷமாக இரு. என்னை நீ அலட்சியமாக பார்க்காத சாமி. நான் சொல்கிறது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே. என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீ போய்க்கோ. நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் உன் கூட தான் இருப்பேன். உனக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். உனக்கு எது நல்லதோ அதை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போது நீ வேணான்னா போய்கிட்டே இரு. நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன்.